ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் மஸ்து ஷேட்ஸ் உன்னைரா. டைரக்ட் பண்ணது திருப்பதி ராவ் இந்தியா. ரைட்டிங் ராதா மதகண்டி, அன்வர் சதிக், திருப்பதி ராவ் இந்தியா தான். இதை வந்து நடித்தவங்க அபினவ் கௌதம். அபினவ் கௌதம் வந்து பார்த்திங்கன்னா தொங்கா படத்தில் லவ் யூ தொங்கா படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னும் சில படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு வந்து குணச்சித்திரம் நடிச்சுட்டு இப்போ ஹீரோவாக வந்திருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமெடியாகவும், ரொம்ப காமெடி சொல்ல முடியாது, மீடியம் காமெடி, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் மூவின்னு சொல்லலாம். வைஷ்வராஜ், மொயின், நிழல்கள் ரவி நடிச்சிருக்காரு. லாவண்யா ரெட்டி, தருண் ஒரு எம்எல்ஏ வருவார். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லையே ஒரு ஆர்ட்டில் மோகம் கொண்டவர். இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். செவுத்தில் வரைகிறது, அது மாதிரி ஆடுங்கெலாம் வரைகிறது, அது மாதிரியான ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா ஒரு பேஷனோட அதை வரைவார். அப்போ வந்து அவருக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணு வந்து அவர் விட்டு ஓடுறோம். நீ வந்து ஒரு அன்எஜுகேட்டடாக இருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு ஓடுறோம். அன்றைக்கி நைட்டே வந்து பொண்ணு தேடத்துக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எந்த பொண்ணும் கிடைக்காது. அப்போ ஒரு விரக்தி அடைஞ்சிருவார். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நீயும் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி வச்சாதான் நல்லா இதுவாகும் அப்படின்வாங்க. அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுவார். அப்படி பண்ண உடனே பிரிண்டிங் அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கான மிஷின் மட்டும் வாங்கினா போதாது, நீ வந்து எஜுகேஷன்லாம் அந்த ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை தேடி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போவார். அப்போ அங்கே வந்து ஒரு டீச்சராக வரவங்க ஹீரோயின் வந்து இவர் லவ் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வரது தான் மீதி கதை. இப்படி லவ் பண்ண வரும்போது இன்ட்ரோல் பிளாக்ல என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த மிஷின் வாங்கிறதுக்கு செகண்ட் ஹேண்டில் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. நிழல் டிரைவ்லாம் ஹைதராபாத்தில் போய், நிழல் டிரைவ் வந்து அவங்க மாமா, அந்த ஹீரோட மாமா, கோமத்தத்தோட மாமா. அப்போ வந்து அவங்க அந்த மிஷின் வாங்க போகும்போது அந்த மிஷின்காரன் ஏமாற்றிடுவான். பேங்க்கில் ஆனால் லோன்லாம் கிடச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட மிஷினே எடுத்துன்னு வந்து அப்படி பவுலா பண்ணி சும்மா வெளியெல்லாம் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து பிரிண்ட் வந்துடும். அது ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் வந்துடும் இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம். ஆனால் பிரிண்ட் வந்தால் கூட அது சரியாக இதுவாகாமல் அவங்க வெளியே கொடுத்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினை சரி பண்ணி கிளைமேக்ஸில் அவங்க பிரிண்ட் எடுப்பாங்க. அது போட்டியில் வர ஃப்ளெக்ஸுக்காரன் வந்து இது பண்ணுவார். இந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் மூவி. இதில் வந்து அந்த கோமதம் வந்து அபினவ் கோமதம் வந்து ரொம்ப அழகாக மைல்டாக நடிச்சிருக்காரு. ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் கரெக்டாக நடிச்சிருந்தார். இந்த படம் வந்து கரெக்டான மிக்சரில் கரெக்டாக போச்சு. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான மைண்டு கொடுத்த படம் இது. இது ஒரு வாட்சபிள் மூவி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.